வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புளிச்சக்காய் பப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடையல் துவரம்பருப்பு போட்டு பண்ணுற கடையல் துவரம்பருப்பு நல்லா ஒரு 1.5-2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக வேக வைக்கும்போது பருப்பு சாஃப்டாக வேகணும் அப்படின்றதுக்காக கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப எலசாக இருக்குது. காரத்துக்கு ஃபுல்லாக பச்சை மிளகாய் காரம், அதனால் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டைரெக்டாக ஒரு குக்கர் வச்சு நம்ம வந்து இந்த பருப்பை இதில் கொட்டிடுறோம். பருப்பை கொட்டிட்டு இந்த காய் பச்சை மிளகாய் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளார வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு 5-6 விசில் வேக வச்சு எடுத்து நம்ம நல்லா தனித்தனியாக மேஷ் பண்ணி ஒன்றாக்கிக்கலான்ட்டு நான் இப்படி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகி வெந்துருச்சு. துவரம் பருப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சரி பண்ணிக்கலாம். இது இப்போது இந்த காய் பச்சை மிளகாய் இது நல்லா நம்ம இப்படி மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் காய் தெரியணும் தான், அதுக்குன்னு ரொம்பலாம் நைஸாலாம் ஆகாது. இந்த பச்சை மிளகாய் காரம் அதில் இறங்கி இதில் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். வேக வச்ச பருப்பு, தமர்த்தங்காய், பச்சை மிளகாய், இப்போ அதில் கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு தாளிக்க வேண்டாம், லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். இந்த பப்பு, தமர்த்தங்காய் பப்பை அதில் ஊற்றும். இதெல்லாம் சேர்ந்து இது கொதி வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு பத்துமா அப்படின்லாம் பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு வானலில் தாளிக்கிற கரண்டியில் கடுகு பெருங்காயம் தாளிக்கணும். இதில் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெடிஷ்னலாக பண்ணுற முறை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கொதி வரட்டும். டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்குது. சப்பாத்தி, பூரி, இட்லிக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. நானும் தான் ஃபஸ்ட் டைமு இந்த காயை பார்க்குறது செய்கிறது எல்லாமே. இது இப்போது தளன்னு கொதிக்குதுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. காரம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்து உங்கள் வீட்டில் கிடைக்கிற பச்சை மிளகாவை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. காரம் வந்து ஜாஸ்தியாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. காரம் பத்தலைன்னா கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏதாவது அரைச்சியோ தாளிச்சோ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துக்கிட்டேன். உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். காரம் சரியாக இருக்குது. இது மாதிரி கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டிட்ட இந்த தமர்த்தங்காய் பப்பு ரெடி. ஆந்திரா ஸ்டைலு இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிற ஊர்லெலாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ். இதெல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க பண்ணது. சின்ன வயசில் கூட சாப்பிட்ருப்போம். பாட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கடுகு வந்து எப்பயுமே அது வெடிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்து கிரகிச்சிக்கிறதுக்கு இந்த கடுகு தாளிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி இப்படியே ஆட்டினோம்னா நம்ம மேலே படாது, செதறாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.